போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சிவபெருமான் வந்து மகாவிஷ்ணுவோட மோகினி அவதாரத்தை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாரு. அதை ஏற்றுக்கொண்ட மகாவிஷ்ணு வந்து அவர் வைகுண்டம் பக்கத்தில் ஒரு அழகான நந்தவனத்தை உருவாக்கி அதுக்குள்ளே அவர் மோகினி அவதாரத்தை வெளிப்படவும் காமிச்சாரு. அந்த சமயத்தில் சிவபெருமான் வந்து அந்த நந்தவனத்தோட அழகை ரசிச்சுக்கிட்டோம். உடனே அவர் காதல் வயப்பட்டு மோகினியோட சேர்ந்து ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த ஆண் குழந்தைக்கு தான் வந்து பிரம்மதேவன், தர்மசாஸ்தா, ஐயப்பன் அப்படின்னு சொல்லி பல பேர்களை சூட்டி அவர் மகிழ்விக்கிறாரு. இந்த ஆண் குழந்தை வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த ஆண் குழந்தை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு திகச்சு பார்க்குற அளவுக்கு அந்த குழந்தை வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது எல்லாருடைய கஷ்டத்தை தீர்க்க வந்ததுனால இதுக்கு ஐயப்பன் அப்படின்னு சொல்லி பேரும் வைக்கிறாங்க. மகிழ்ச்சியோட கொடுமைகள்லேருந்து தேவர்களை காக்க வந்திருக்கக்கூடிய தர்மசாஸ்தா இவர் தான் அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாமே வந்து அவர் மலர் மலையை பொழிய செய்கிறாங்க. எல்லா தேவர்களும் தேவதைகளும் வந்து இந்த ஐயப்ப சுவாமிக்கு ஆசீர்வாதங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிறு வயதிலே நான் செய்ய வேண்டிய கடமைகளும் காரியங்களும் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால சிவபெருமான் வந்து இந்த குழந்தையான ஐயப்பனை வந்து தன்னோட கைலாய மலைக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே போய் அவர் முருகன் கூடயும் விநாயகர் கூடயும் விளையாட விடுறாரு. அவருக்கான சரியான நேரம் வரப்போ சிவபெருமானே இருந்து அவருக்கு எல்லா கலைகளும் எல்லா விஷயங்களையும் செய்கிறாரு. ஒரு நாள் சிவபெருமான் சொல்றாரு, நீ பிறந்ததுக்கான காரணம் அப்படிங்கிறது வந்துருச்சு, அது மட்டும் இல்லாமல் உன்னோட அவதார நோக்கம் என்ன அப்படிங்கிற சொல்றேன்னு சொல்லி அவர் மகிழ்ச்சி வாங்கின வரத்தை பற்றியும் மகிழ்ச்சி வதம் பண்ணுறதை பற்றியும் அவர் சொன்னார். இதை கேட்டு உணர்ந்த வந்து ஐயப்பன் வந்து சரி நான் என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. அப்போ பூலோகத்தில் நீ போய் பம்பா நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கடியில் ஒரு குழந்தையா மாதிரி நீ அழுதுட்டு இருக்கணும். அந்த சமயத்தில் என்னோட பக்தனான ராஜசேகர பாண்டியன் அங்கே வருவார். உன்னை எடுத்துகிட்டு போய் அவரோட மகனாக வளர்ப்பார். 12 ஆண்டு காலம் முடிஞ்ச உடனே உனக்கான நேரம் வரும். அந்த சமயத்தில் நீ கானகத்துக்கு போகிற மாதிரியான சூழல் அமைஞ்சு வரும். அப்போ வந்து நீ மகிழ்ச்சியை வதம் பண்ணணும். அதுக்கான திறமைகளையும் அதுக்கான சக்திகளையும் உனக்கு அந்த சமயத்தில் கிடைக்கிற மாதிரி நான் அருள் பாலிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த சமயத்தில் சிவபெருமான் வந்து தன்னோட கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மணியை எடுத்து அந்த ஐயப்பன் கழுத்தில் அவர் அணிவிக்கவும் செய்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இந்த மணியோட நீ போய் பிறக்கிறப்போ உன்னை பார்த்து மணிகண்டன் அப்படிங்கிற திருநாமத்தோட உன்னை அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் பண்றாரு. இதை ஐயப்பனும் வந்து சிவபெருமானை வணங்கிட்டு மகாவிஷ்ணுவை வணங்கிட்டு அவர் நேராக பூலோகத்தில் இருக்கக்கூடிய பம்பை நதிக்கரையில் வந்து ஒரு குழந்தையா மாறி அவர் படுத்து அழுகவும் செய்கிறாரு. இப்படி பூலோகத்துக்கு வந்து ஒரு அழகான குழந்தையா மாறி அழுதுட்டு இருக்கக்கூடிய ஐயப்பனை வந்து ராஜசேகர பாண்டியன் எடுத்துட்டு போவாரா, அவர் எப்படி இந்த குழந்தை பார்க்குறாரு, இந்த குழந்தை எப்படி ராஜசேகர பாண்டியன் கிட்ட மணிகண்டனா வளர்றாங்க, இதுக்கப்புறம் இந்த ஐயப்ப சாமியோட வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பூலோகத்துல பம்பை நதி பாயக்கூடிய ஒரு அழகான நாடு தான் வந்து சேர நாடு. அந்த சேர நாட்டுல பந்தளம் அப்படிங்கிற இடத்தை ஆட்சி செய்யக்கூடியவர் தான் ராஜசேகர பாண்டியன். ராஜசேகர பாண்டியன் வந்து தீவிரமான சிவபக்தர். அவர் வந்து அகிம்சை முறையில வாழக்கூடியவர். எல்லாருக்கும் தர்மத்தின்படி ஆட்சி செஞ்சு அவர் எல்லாருக்கும் நல்ல ஆட்சி கொடுக்கக்கூடியவர். ஆட்சியில வந்து மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாவே இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் வந்து ராஜசேகர பாண்டியன் யோசிக்கிறாரு, காடுகள்ல வந்து துஷ்ட மிருகங்கள் ரொம்ப அதிகமாயிருச்சு, அதனால நம்ம மிருகங்களை வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அதனால அவர் கூட சேர்ந்து மந்திரிகளும் அவரோட பரிவாரங்களும் சேர்ந்து காட்டுக்குள்ள அவர் துஷ்ட மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக போறாங்க. இந்த மிருகங்களால மக்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால இந்த மிருகங்களை வேட்டையாடுன்னு சொல்லி ராஜசேகர பாண்டியன் காட்டுக்கு வந்து ஏகப்பட்ட மிருகங்களை அவர் கொன்னு குவிக்கவும் செய்யறாரு. இப்படி வேட்டையாடின களைப்பை எல்லாம் போக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, பம்பை நதியில நீராடிட்டு பம்பை நதி கரையிலேயே ஒரு கூடாரம் அமைச்சு அங்க இளைப்பாற செய்யறாங்க. எல்லாருக்கும் உணவுகள் பரிமாறி அந்த இடத்துல அவங்க சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் ராஜசேகர பாண்டியனுக்கு திடீர்னு ஒரு சத்தம் அப்படிங்கிறது கேக்குது. இந்த காட்டுக்குள்ள ஒரு குழந்தை அழுகிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. அப்போ வந்து மந்திரியும் சரி ராஜசேகர பாண்டியனும் யோசிக்கிறாங்க, இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு குழந்தை சத்தம் எப்படி வருது, ஏன்னா இங்க கொடிய மிருகங்கள் நிறைய இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த குழந்தை யார் இருப்பாங்க, ஒருவேளை இந்த குழந்தைய விட்டுட்டு அவங்களோட தாய் அப்படிங்கிற உணவு எடுக்கிறதுக்காக போயிருக்காங்களா? இப்படி போயிருந்தாங்க அப்படின்னா நிறைய மிருகங்களால இந்த குழந்தை வேட்டையாடப்பட்டிருக்குமே. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு மாய சொரூபமான ஏதோ ராட்சசர்களோ இல்ல அரக்கர்களோ வந்து நம்மளே பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இது மாதிரி தந்திரமா ஏதோ ஒரு வேலையை பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சு குழம்பிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மன்னர் வந்து சொல்றாரு, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சத்தம் வர இடத்துல போய் பார்ப்போம். ஏன் அப்படின்னா அந்த குழந்தையை விட்டுட்டு அவங்க பெற்றோர்கள் வந்து இங்க போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கொடிய மிருகங்களால வேட்டையாடுவாங்க. அப்ப இந்த குழந்தைக்கும் ஆபத்து தான். அதனால நம்ம நேரா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. மன்னர் பேச்சை கேட்டு தட்ட முடியாத மந்திரியும் பரிவாரங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட சத்தம் வர இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்களோட கண்ணை அவங்களால நம்ப முடியல. ஏன் அப்படின்னா அவ்வளவு பிரகாசமா அவ்வளவு தேஜஸோட ஒரு குழந்தை வந்து அங்க அழுதுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மன்னர் வந்து யோசிக்கிறாரு, யார் இந்த குழந்தை, எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப மந்திரி இது ஏதோ ஒரு குரத்தியோட குழந்தையா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் காட்டுக்குள்ள போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க, அவங்க வறுமை இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மன்னர் வந்து யோசிக்கிறாரு, பெற்றோர் இல்லாத இந்த குழந்தை வந்து என்ன பண்ண போகுது, நமக்கும் வந்து குழந்தை இல்லாத கவலை அப்படிங்கிற ரொம்ப வருஷமா இருக்கு, நமக்கு இந்த குழந்தைய எடுத்து போய் வளர்க்கணும்னு ஆசையாவும் இருக்கு, ஆனா எப்படி எடுத்துட்டு போறது அவங்க யோசிச்சிருந்த சமயத்துல தான் வந்து
அந்த இடத்துல ஒரு வயதான சன்னியாசி அப்படிங்கிறவர் வராரு. அவர் மன்னரை பார்த்து சொல்றாரு, அரசரே நீங்க பயப்படுறீங்க, சிவபெருமானே உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருக்காங்க, நீங்களும் சிவபக்தன், உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த குழந்தையை எடுத்து போய் தைரியமா வளங்க, பாருங்க அந்த குழந்தையோட கழுத்துல ஒரு அழகான மணி அப்படிங்கிறது இருக்கு, அதனால இந்த குழந்தைக்கு மணிகண்டன் அப்படிங்கிற பேர் சுட்டி உங்களோட மகனாவே வழங்க, உங்க பேர் சொல்றதுக்கு இது ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த வார்த்தைகளை கேட்டு மன்னரும் மனசுல அவர் அமைதி அடைகிறாரு. இந்த குழந்தையை எடுத்து போய் தன்னோட மகனா வளர்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு அந்த சன்னியாசியை பார்க்கறதா திரும்புறாரு. பார்த்தோம் அப்படின்னா சன்னியாசி மாயமா மறைஞ்சிட்டாங்க. இதை பார்த்த மன்னர் யோசிக்கிறாரு, அந்த பரமனே நமக்காக ஒரு குழந்தையை கொடுத்துருக்காங்க, நம்ம கஷ்டத்தை இல்லாம தீக்கிறதுக்காக இந்த குழந்தையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷமா அவரோட நாட்டுக்கு போய் அவரோட மனைவி கிட்ட போய் இந்த குழந்தையை காட்டுறாரு. இந்த குழந்தை எனக்கு கானகத்துல கிடைச்சது, இது கழுத்துல மணி இருந்ததுனால இதுக்கு மணிகண்டன் அப்படின்னு நான் பேர் சுட்டிருக்கேன், இதை நம்ம குழந்தைய எடுத்து வளர்க்கலாம். உங்களோட மனைவியும் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அந்த குழந்தைய ரொம்ப அழகா அவங்க பார்த்து வளர்க்கவும் செய்யறாங்க. இப்படி ராஜசேகர பாண்டியனோட அன்பாலையும் அவங்களோட மனைவியோட அரவணைப்பாலையும் மணிகண்டன் அந்த பந்தள நாட்டுல அவர் ரொம்ப அழகா வளரவும் ஆரம்பிக்கிறாரு. அவர் பால பருவத்துல ரொம்ப அழகா எல்லாரு கூட விளையாடிட்டு இருக்காரு. அவருக்கு வயது 8 ஆகுது. அந்த மன்னர் யோசிக்கிறாரு, நம்மளோட குழந்தைக்கு சரியான கல்வியை நம்ம கொடுக்கணும், அதனால இந்த பந்தளத்திலே இருக்கக்கூடிய சிறந்த குரு அழைச்சி இவர் கல்வி சொல்லி கொடுக்குமாறு நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சிறந்த குரு அழைச்சி, இது மாதிரி என்னோட மகனான மணிகண்டனுக்கு நீங்க தான் கல்வி சொல்லி கொடுக்கணும், அவருக்கு எல்லா கலைகளையும் சொல்லி கொடுக்கணும், சிறந்த ஒரு அரசரா மாத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இதை ஏற்றுக்கொண்ட குரு மணிகண்டன் அழைச்சிட்டு அவர் குருகுலத்துல போய் அவர் கல்வியும் எல்லா கலைகளையும் சொல்லி கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. குருவோட உபதேசத்தை கேட்ட மணிகண்டன் ரொம்ப சிறப்பா கல்விகளை ரொம்ப வேகமா கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன ஒரு ஆண்டு காலத்திலே குரு சொல்லி கொடுத்த எல்லா விஷயத்தையும் அவர் கற்று அவர் கை தேரவும் செஞ்சாரு. அந்த சமயத்துல குரு யோசிக்கிறாரு, கண்டிப்பா இந்த மணிகண்டன் ஒரு மனித பிறவி கிடையாது, இந்த மணிகண்டன் ஒரு தெய்வ பிறவியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இவ்வளவு வேகமா யாரும் கல்வி கட்டுறதே கிடையாது, அது மட்டும் இல்லாம நான் சொல்லி கொடுத்த கலைகள் எல்லாத்துலயும் கை தேர்ந்து அந்த கலைகள்லயே வில்கலையில இவர் ரொம்ப கை தேர்ந்தவரா இருக்காரு, இவர் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வில் வீரனா வருவாரு, இவர் சத்திரிய குலத்துக்கே அழகு சேர்க்கக்கூடிய ஒரு அரசரா வருவாரு அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. இப்படி மணிகண்டன் ஓராண்டு காலத்திலே அவர் எல்லா கலைகளையும் எல்லா கல்விகளையும் சத்திரிய தர்மத்தின்படி அவர் கற்று கை தேர்ந்திருக்காரு அப்படின்ற விஷயத்த மன்னருக்கு அதுக்கு போகுது. இதை கேள்விப்பட்ட உடனே மன்னர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, நம்மளோட மகன் இவ்வளவு வேகமா கத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவர் குருகுலத்துக்கு வராரு. அப்ப மணிகண்டன் கிட்ட சொல்றாரு, எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்ட, அதனால உன்னோட குருவுக்கும் தட்சணை செலுத்திட்டு அவரை சந்தோஷப்படுத்திட்டு வா அப்படின்னு சொல்றாரு. தன்னோட தந்தையோட வார்த்தைகளை தெய்வ வாக்கா எடுத்துக்கிட்ட மணிகண்டன் அவர் ஏராளமான பொண்ணும் பொருளும் எடுத்து போய் குருவுக்கு தட்சணையா கொடுக்குறாரு. இதை பார்த்து குரு சொல்றாரு, என்னோட வறுமையை போக்குறதுக்கு எனக்கு நிறைவா எல்லாமே கொடுத்துட்ட, ஆனா என் மனசுல ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கு, அதை முடியும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயத்துல குரு சொல்றாரு, நான் சொல்லி கொடுத்த கல்வியும் கலைகளும் ஓராண்டு காலத்துல ரொம்ப வேகமா கத்துக்கிட்டீங்க, அப்படிங்கறதுனால கண்டிப்பா நீ ஒரு தெய்வ பிறவியா தான் இருக்கணும், உன்கிட்ட ஏராளமான சக்திகள் இருக்கணும், அதனால என் மனசுல இருக்கக்கூடிய கவலையை நீ போக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நான் கேட்கிறேன், என்னோட நம்பிக்கையை நீ காப்பாத்துவியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ மணிகண்டன் என்ன விஷயத்த நான் காப்பாற்றணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ குரு சொல்றாரு, எனக்கு ஒரு மகன் இருக்காரு, அவர் பிறவிலே கண் பார்வை இல்லாத ஒரு குருடனாவோ வாய் பேச முடியாத ஒரு ஊமையாவும் அவர் இருக்காரு, அவருக்கு நீ அருள் பாலிக்கணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இதை கேட்ட உடனே மணிகண்டன் அவர் ரொம்ப சாந்தமா அவரோட மகன் கிட்ட போய் அவரோட கையை எடுத்து அந்த மகனோட தலையில வைக்கிறாரு. வச்சு அவர் ஆசீர்வாதங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மணிகண்டன் ஆசீர்வாதம் பண்ண நேரத்திலே அந்த குழந்தைக்கு கண் பார்வை வந்துருச்சு, அவர் வாய் திறந்து பேசவும் ஆரம்பிச்சாரு. இந்த நிகழ்வை பார்த்த குரு அவர் மணிகண்டனோட காலில் விழுந்து அவர் வணங்கிட்டு அவர் சொல்றாரு, என்னோட குலத்தை காக்க வந்த சாஸ்தாவே நீங்க தான் அப்படின்னு சொல்லி அவர் வணங்கவும் செய்யறாரு. அந்த சமயத்துல மணிகண்டன் சொல்றாரு, நான் இது மாதிரி உங்களோட மகனுக்கு அருள் பாலிச்சேன் அப்படின்ற விஷயத்த வெளியே சொல்லாதீங்க, 12 ஆண்டு காலம் நிறைவடைஞ்சேன் போறதுக்கான நேரம் வரும், அந்த சமயத்துல என்னோட மகிமை என்ன அப்படிங்கிறது உலகத்தோர் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க, அது வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும், இந்த வாக்கு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் குருவும் இதை ஒத்துக்கவும் செய்யறாரு. சத்திரிய தர்மத்தின் படி தன்னோட கல்வியை குருகுலத்துல முடிச்சுட்டு மணிகண்டன் அரண்மனைக்கு திரும்பவும் செய்யறாரு. அப்ப எல்லாருமே அவரை ராஜ மரியாதையோட வரவேற்கவும் செய்யறாங்க. மணிகண்டனோட தாய் ரொம்ப சந்தோஷமா அவரை வரவேற்கிறாங்க. தன்னோட தந்தையின் ஆசைப்படி எல்லா விஷயத்திலயும் கை தேர்ந்த மணிகண்டன் அந்த அரண்மனையில தன் தந்தைக்கு ஒரு சேவகனை போல அவர் இருந்தாரு. தினமும் அதிகாலையில எழுந்து அவரோட அனுஷ்டானங்களை முடிச்சிட்டு அவர் தந்தைக்கு அவர் சேவைகள் செஞ்சாரு. மணிகண்டனோட சேவையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுத்த ராஜசேகர பாண்டியனுக்கு ஒரு செய்தி அப்படிங்கிறது வருது. என்ன அப்படின்னா, தன்னோட மனைவி அவங்க கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க செய்தி வருது. இதை கேட்டு ராஜசேகர பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மணிகண்டனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கரெக்டா 10 மாதம் கழித்து அந்த அரசி ஒரு அழகான ஆண் குழந்தை பெற்றெடுக்க
அந்த ஆண் குழந்தைக்கு ராஜராஜன் அப்படின்னு சொல்லி அவங்க பேரு வைக்கிறாங்க. நம்ம ரத்தத்திலே ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சு, இதுக்கப்புறம் மணிகண்டன் எதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மன்னரும் சரி அந்த அரசியும் சரி மணிகண்டனை வெறுத்து ஒதுக்கவும் செய்யல. அவங்களோட சொந்த மகன் போலவே அவங்க வளர்க்கவும் செஞ்சாங்க. இப்படி நாட்களும் மாதங்களும் வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல மன்னர் யோசிக்கிறாரு, எனக்கு வயசு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டே போகுது, அதனால எனக்கு அடுத்து இந்த அரசை ஆட்சி பண்றதுக்கு ஒரு அரசரை நான் அறிவிக்கணும். என்னோட மகனான மணிகண்டன் எல்லா கலைகள்லயும் எல்லா விஷயத்திலயும் கை தேர்ந்தவரா இருக்காரு, அப்படிங்கறனால அவரையே மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு அமைச்சர் கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்றாரு. இதை கேட்ட உடனே அமைச்சர் சொல்றாரு, இதுக்கு எல்லா ஏற்பாடுகள் பண்ணணும் அப்படின்னா சில காலம் ஆகும், அதுக்கு அவகாசம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. மன்னரும் சரி, நீங்க சீக்கிரம் எவ்வளவு வேகமா முடியுமோ அவ்வளவு வேகமா நீங்க மணிகண்டனை மன்னனா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த செய்தி கேட்ட அமைச்சர்னால ஏத்துக்கவே முடியல. என்னடா இது, மணிகண்டனை போய் அரசராக்கணும்னு சொல்றாங்க, மணிகண்டன் கீழே நம்ம வேலை பார்க்கறது, இந்த மணிகண்டன் யாருன்னே தெரியாது, ஊர் பேர் தெரியாத ஒரு அனாதை பையன். சரி, அரசர் ஏதோ அவருக்கு குழந்தை இல்லை அப்படின்ற வருத்தத்துக்காக மணிகண்டன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அந்த மணிகண்டனே அரசராவும் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இது யாருக்கு பிறந்த பையனா இருக்கும், ஏதோ ஒரு குறத்துக்கு பிறந்த பையனை வச்சுட்டு நம்ம ஆட்சி பண்றது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. இது நடக்கவே விடக்கூடாது அப்படிங்கறத அவர் முடிவு பண்ணி அவர் யோசிக்கிறாரு. சரி, மன்னனோட ரத்தத்திலே பிறந்த இந்த ராஜராஜனை அரசராக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் ரொம்ப சிறுபுள்ளியா இருக்காங்க. சரி, மன்னரை நீங்களே ஆட்சி பண்ணுங்கன்னு சொன்னோம் அப்படின்னா அவர் ரொம்ப வயசானவராகவும் இருக்காரு. இந்த சமயத்தை நம்ம பயன்படுத்தி இதுக்கு நடுவுல மணிகண்டனை நம்ம ஒழிச்சு கட்டிட்டு நம்ம ஆட்சி அதிகாரத்துல உட்காரணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. இப்படி யோசிச்ச அமைச்சர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம நேரடியா மணிகண்டனை போய் நம்ம பழி வாங்க முடியாது, அதனால நம்ம மறைமுகமா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் துர்மந்திரவாதிகளை பூரா அழைக்கிறாரு. அழைச்சி மணிகண்டனுக்கு ஏதாவது ஒரு வியாதி வரா மாதிரியோ மணிகண்டன் இறக்குற மாதிரியோ நீங்க தான் மந்திரங்களை வச்சு இந்த அதர்வன வேதத்தால ஆட்சி கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதை கேட்ட துர்மந்திரவாதி எல்லாமே காசுக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு அவங்களும் அந்த அமைச்சர் சொன்ன மாதிரியே பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த துர்மந்திரவாதிகளோட சக்திகளாலையும் அதர்வன வேதத்தோட வீரியத்தாலையும் அந்த மணிகண்டனுக்கு உடம்பு முழுக்க கொப்பளங்கள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. மணிகண்டனால அசைவற்று அவங்க படுத்த படுக்கையில ரொம்ப நோய்வாய்ப்பட்டு கிடந்தாங்க. இதை பார்த்த மன்னர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. என்னடா இது, மணிகண்டனுக்கு இப்படி ஒரு கவலையா, இப்படி ஒரு கஷ்டமா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருந்த சமயத்துல அவர் சிவபெருமான் நோக்கி அவர் கடுமையா விரதங்கள் இருந்து அவர் வேண்டவும் செய்யறாரு. என் மகனை நீங்க தான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. அந்த சமயத்துல மன்னர் அறிவிக்கிறாரு, மணிகண்டனோட நோயை போக்குற ஏதாவது ஒரு வைத்தியர் இருந்தாரு அப்படின்னா உடனே அரண்மனைக்கு வரணும், அவங்களுக்கு ஏராளமான பொண்ணும் பொருளும் பரிசா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதை கேட்டு ஏகப்பட்ட வைத்தியர்கள் அவங்க வைத்தியத்தால மணிகண்டனை குணப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா இது இயற்கையா நோய் இல்லை அப்படிங்கிறதுனால மணிகண்டனுக்கு எந்த மருந்துமே வேலை செய்யாம இருந்துச்சு. அந்த சமயத்துலதான் அந்த மணிகண்டன் ரொம்ப வேதனைப்படுறாரு. என்னடா இது, நமக்கு ஒரு சூழ்நிலை இப்படியா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு. அந்த மன்னர் ரொம்ப வருத்தப்படுறாரு. என் மகனுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்து சந்தோஷப்படுறதுதான் இந்த சிவபெருமான் இருக்காரா அப்படின்னு சொல்லி அவர் மனசோடந்து வேண்டிட்டு இருக்காரு. மன்னரோட அழுகுறோலையும் மணிகண்டனோட கஷ்டத்தையும் பார்த்து சிவபெருமான் அவர் ஒரு வைத்தியர் மாதிரி வேடம் அணிஞ்சு அவர் நேரா மன்னரோட அரண்மனைக்கு வராரு. அந்த சமயத்துல மணிகண்டனை பார்த்து சிவபெருமான் சொல்றாரு, இந்த மணிகண்டனுக்கு வந்திருக்கிறது இயற்கையான நோய் கிடையாது, இது துர்மந்திரவாதிகளால வந்த நோய், அதனால இதை போக்கணும் அப்படின்னா என்னோட தலைமையில சத்ரு சம்ஹார ஹோமம் அப்படிங்கிறது பண்ணணும், அது பண்ணோம் அப்படின்னா மணிகண்டனுக்கு இந்த நோய் அப்படிங்கிறது குணமாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மன்னரும் இதை கேட்டு அந்த துறவியோட தலைமையில இருந்து அவர் சத்ரு ஹோமத்தை பண்றாரு. மணிகண்டனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொப்பளங்கள் அப்படிங்கறத மறைய ஆரம்பிச்சு அவர் பழைய நிலைமைக்கு ரொம்ப பொலிவோடையும் ரொம்ப தைரியத்தோடையும் ரொம்ப பலமோடையும் அவர் திரும்ப வராரு. நோய்வாய்ப்பட்டு மீண்டு எழுந்து வந்த மணிகண்டன் அந்த துறவி ஆசீர்வாதங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல அந்த துறவி சாமகானத்துல ஒரு அழகான பாடல்களை பாட ஆரம்பிக்கிறாரு. அந்த பாட்டினோட வீரத்தாலையும் இவர் பண்ண சத்ரு சம்ஹார ஹோமத்தின் பலனாலையும் அந்த துர்மந்திரவாதிகள் எல்லாமே மரணிக்கப்படுறாங்க. இப்படி மணிகண்டனை காப்பாத்தின அந்த துறவிக்கு எண்ணற்ற பொருளையும் பொண்ணையும் வாரி வழங்கணும்னு சொல்லி மன்னர் உத்தரவு பிறப்பிக்கிறாரு. அந்த சமயத்துல அவர் பொண்ணும் பொருளும் எடுத்துட்டு அந்த துறவியை பார்க்க வரப்போ அந்த துறவி மாயமா மறைஞ்சிட்டார். அப்பதான் மன்னர் யோசிக்கிறாரு, நம்மளோட கஷ்டத்தை போக்குறதுக்காக அந்த பரமனே துறவியா மணிகண்டனை காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. மணிகண்டனை எப்படியாவது ஒழிச்சு கட்டிட்டு நம்ம ராஜ்யத்தை கைப்பற்றணும்னு முடிவு பண்ண மந்திரிக்கு இந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு. ஆனா அந்த மந்திரி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இதுக்கப்புறமும் நம்ம மணிகண்டனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி அவர் நிறைய திட்டங்கள் தீட்டவும் ஆரம்பிச்சாரு. அப்படி அந்த மந்திரி என்ன திட்டங்கள் தீட்டினாரு, அந்த திட்டங்கள்ல அவர் ஒழிச்சு கட்டிட்டு அவர் ராஜ்யத்தை கைப்பற்றினாரா, இல்ல அந்த மந்திரியோட ஆசையை பூரா நிராசை ஆகிட்டு ஐயப்ப சுவாமி அந்த பந்தள நாட்டுக்கு அரசர் ஆனாரா, என்ன நடந்துச்சு, மணிகண்டனோட பயணம் எப்படி தொடர போகுது அப்படிங்கிறப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோட்ஸை கண்டினியூஸா பாருங்க.